ஓகே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். पिता यीशु मसीह के नाम से हम सभी का स्वागत करते हैं। ஸோ செகண்ட் செஷன்ல உங்களை வரவேற்கிறோம். तो दूसरे सेशन में हम आपका स्वागत करते हैं। ஒரு வசனத்தை வாசிப்போம். हम एक वचन पढ़ेंगे। இது ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழ்ல வாசிக்கிறேன். तो ये जो वचन है जितना हो सके उतना मैं तमिल में पढ़ने की कोशिश करता हूँ। நான் தமிழ்காரன் தான். मैं तमिल ही हूँ। ஆனா ஒழுங்கா தமிழ் வாசிக்க முடியல. लेकिन जो है मैं ठीक तरीके से तमिल नहीं पढ़ पाता हूँ। அதை நான் பெருமையா சொல்லிக்கல, வருத்தமா தான் சொல்லிக்கிறேன். நான் இப்ப நான் கத்துக்கிறேன் இன்னும் நல்லா வாசிக்கிறதுக்கு. देखो इसे मैं घमंड से नहीं कह रहा हूँ, लेकिन जो है मुझे दुख हो रहा है, लेकिन मैं कोशिश करूंगा अच्छे से सीखने के लिए। இந்த வசனம் வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல நல்லா வந்திருக்கு. देखो ये जो वचन है किंग जेम्स वर्जन है, उसमें बड़ा खूबसूरत तौर से लिखा गया है। ஆனா நான் அதை வாசிக்கிறேன் தமிழ்ல, அப்புறம் அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல என்ன சொல்லியிருக்குன்னு நான் तो ये சொல்றேன். जो वचन मैं तमिल में पढ़ूंगा, बाद में उसके बाद में अंग्रेजी में किंग जेम्स वर्जन क्या कहता है वो भी मैं पढ़ूंगा। ஸோ இது வந்து சபையை பத்தி பேசிட்டு இருக்கோம். तो ये जो है कलीसिया के बारे में हम बोल சரி, रहे நம்ம हैं। வாசிக்கலாம். हम पढ़ेंगे 1 பேதுரு First Peter chapter 2 verse 9. पहला पत्रस दूसरा अध्याय 9 नंबर का वचन। நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். पर तुम एक चुने हुए वंश और एक राजपदारी याजकों का समाज और पवित्र लोग और परमेश्वर की निज प्रजा हो, इसीलिए कि जिसने तुम्हें अंधकार में से अपने अद्भुत ज्योति में बुलाया है उसके गुण प्रकट करो। இங்கிலீஷ்ல வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா अगर आप अंग्रेजी में पढ़ोगे तो ஒரு வார்த்தை இருக்கு, பெக்யூலியர் பீப்புள். तो उसमें एक शब्द है peculiar people। கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வாசித்தீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு तो கிடைக்கும். किंग जेम्स वर्जन में अगर आप पढ़ोगे तो आपको वो शब्द मिलेगा peculiar people। சோ இது வந்து ஆதி திருச்சபை எப்படி இருந்துச்சுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். तो ये आदि की कलीसिया कैसे थी उसके बारे में हम देखेंगे। ஆதி திருச்சபை எப்படி இருந்துச்சு, அப்புறம் இன்னைக்கு சபை எப்படி இருக்குதுன்றத பத்தி आदि की பார்ப்போம். कलीसिया कैसे थी और आजकल की जो सभा चल रही है वो कैसा है उसके बारे में हम देखेंगे। அன்னைக்கு இருந்த ஏர்லி சர்ச்ல இருக்கிற ஜனங்களை ஒரு விதத்துல சொல்லணும்னா பெக்யூலியர் பீப்புள் தான் சொல்ல तो முடியும். उन दिनों में आदि की कलीसिया के जो लोग जो थे उन दिनों में जो है वो लोग बड़े ही अनोखे लोग थे। வினோதமான ஒரு ஆட்கள். वो बहुत विशेष अनोखे लोग थे। அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா अगर आप पूछोगे वो कैसे, तो உலக பிரகாரமான ஆட்களோடையும் செட் ஆக மாட்டாங்க. वो संसारी लोगों के साथ भी उनका जमता नहीं था அவங்க உலகத்தார்கள் போல கிடையாது. और वो संसार के लोगों के जैसे नहीं थे। இன்னொரு பக்கம் ரிலிஜியஸ் குரூப் இருக்காங்க, और एक धर्म के लोग जो थे, धार्मिक लोग, அவங்களோடையும் செட் ஆக மாட்டாங்க. उनके साथ भी उनका जमता नहीं था। So, இந்த பக்கம் உலகத்தாரோடையும் செட் ஆக மாட்டாங்க, இந்த பக்கம் ரிலிஜியஸ் குரூப்லயும் சேர்க்க மாட்டாங்க. एक जोर जो था संसार के लोग, उनके साथ भी उनका जमता नहीं, और जो दूसरी और जो है बड़े जो है धार्मिक लोग जो थे उनके साथ भी उनका सेट नहीं होता था। சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்காங்க. तो ये जो लोग थे दोनों के बीच में थे। இந்த லிஸ்ட்லயும் சேர்க்க முடியல, அந்த லிஸ்ட்லயும் சேர்க்க वो முடியல. लिस्ट में भी नहीं जमते, वो लिस्ट में भी नहीं जमते। ஆக்சுவலி உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா பெக்யூலியர் பீப்புள். तो इसीलिए आखिरकार इनको पता है क्या बोलने लगे, ये पेक्यूलियर अनोखे लोग हैं, ஒரு வினோதமான ஆட்கள். ये बहुत विशेष अनोखे लोग हैं। உண்மையா சொல்றேன், உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைங்க பெக்யூலியரா இருப்பாங்க. मैं सच कहता हूँ, देखो अगर सच में परमेश्वर के बच्चे हैं तो वो लोग जो है अनोखे लोग होंगे। இந்த பக்கம் உலகத்தான் வந்து உங்களை சேர்த்துக்க மாட்டான். इस जून में जो है ये संसार के लोग आपको जोड़ेंगे नहीं। அவன் நினைப்பான் நீங்க பெரிய பக்திமான் அப்படின்னு நினைப்பான். वो लोग ये सोचेंगे कि आप बड़े ही भक्तिवान इंसान हो। ஐயோ இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலான ரிலீஜியஸான ஆட்கள். अरे ये जो लोग है आत्मिक लोग है, धार्मिक लोग है, थोड़ा सा ऐसा அதனால करके। அவன் அவங்க விட அவ்வளவு ஒட்ட மாட்டான். तो इसके लिए इन दोनों जो लोग है यानी संसार के लोग इससे ज्यादा चिपकेंगे அதாவது नहीं। ஒட்ட மாட்டான்றதை விட அவன் நினைப்பான் நீங்க எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமானவங்க அப்படின்னு इसका நினைப்பான். मतलब ये है कि वो ऐसा सोचेगा कि भाई ये बहुत अलग लोग हैं, इसलिए थोड़ा सा वो दूर ही रहता நீங்க है। எல்லாம் கொஞ்சம் பக்திமான் அப்படின்னு நினைப்பான். वो सोचेगा कि जो है ये जो है थोड़े आप जो है भक्तिवान लोग हैं। ஆனா இந்த பக்கம் ரிலீஜியஸ் கூட்டம் இருக்காங்க, और इस जोर में जो है वो धार्मिक लोग हैं, அவங்களோட நீங்க சேர மாட்டாங்க. उन लोगों के साथ भी जो है आप जुड़ते नहीं हो। அவங்க நினைப்பாங்க இவன் எல்லாம் ரட்சிக்கப்பட்டானா என்னன்னே தெரியலையே. तो वो जो लोग थे भक्तिवान लोग जो है यानी कि जो है धार्मिक लोग है, ये लोग क्या सोचेंगे, ये बहुत संसारिक जैसा लगता है, इसलिए जो है इसको भी ये लोग जोड़ते नहीं है।
சோ உண்மையா ஸ்பிரிச்சுவலா இருக்கிற ஆட்கள் வந்து ரெண்டு சைடுலயுமே மிங்கிள் ஆகிறது கஷ்டம். तो ये सच में जो धार्मिक लोग होते हैं या आत्मिक जो लोग होते हैं ना, ये लोग दोनों के साथ में அதாவது मिंगल नहीं हो सकते। மிங்கிள் ஆனா அவங்க கூட எல்லாம் பேச மாட்டாங்க, அப்படி இருப்பாங்க. அப்படி இல்ல. அவங்களோட ஐடென்டிஃபை ஆக மாட்டாங்க. देखो ऐसा मिंगल होने का मतलब ये नहीं है कि मतलब दोनों के साथ में बात नहीं करते, जुड़ते नहीं, ऐसा नहीं, बल्कि ये बहुत अलग लोग हैं, ठीक है? ये अलग लोग हैं और இவனை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. और ऐसे ये लोग सोचते हैं कि ये आदमी, ये बंदे को कौन से किसके लिस्ट में हम जोड़े करके ये लोग सोचते हैं। சோ ஆதி திருச்சபை எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்ப்போம். तो अब हम देखेंगे आदि की कलीसिया कैसे थी। நம்பர் 1, पहली बात, அவங்க வந்து உலகத்தான் போலவும் இல்ல, ரிலிஜியஸ் குரூப் மாதிரியும் இல்ல. वो सांसारिक लोगों के जैसे भी नहीं थे, वो धार्मिक लोग जैसे भी नहीं थे। அன்னைக்கு இருந்த எல்லா ரிலிஜியஸ் கூட்டத்துக்கும் उन दिनों में जो भी धार्मिक झुंड थे ना, டெம்பிள்னு ஒண்ணு இருந்துச்சு. उनके लिए एक जो है मंदिर था। கோயிலோ ஆலயம்னு சொல்றீங்களா, ஏதோ ஒண்ணு. मंदिर जहाँ प्रार्थना सभा होता है, जगह, சினகாக், सिनागॉग, ஜெப ஆலயம். प्रार्थना का जगह, அங்கதான் அவங்க கூடி தேவனை ஆராதிப்பாங்க. तो वहीं पे इकट्ठा होके परमेश्वर की आराधना करते थे। ஸ்பெஷலா ஒரு ரிலிஜியஸ் பிளேஸ் இருக்கும். तो उनके लिए विशेष धार्मिक जगह होता था, அங்கதான் உட்கார்ந்து तो ஆராதிப்பாங்க. वो लोग वो जगह में बैठ के ही आराधना करते ஆனா थे। ஆதி திருச்சபைங்க வந்து வீடுகளை கூட்டிட்டு இருந்தாங்க. लेकिन आदि की कलीसिया में, आदि की सभा के लोग वो घरों में शामिल होकर प्रार्थना करते थे। நான் சொல்ல நல்லா கேட்டுங்க. जो मैं कह रहा हूँ उसे ध्यान से सुनो। இவங்களுக்கு ஆராதிக்கிறதுக்குன்னு ஸ்பெஷல் பிளேஸ் எல்லாம் கிடையாது. इनको आराधना करने के लिए कोई विशेष जगह सब नहीं था। சபைகள் வந்து வீடுல கூடினார்கள். சபை வந்து வீட்டுல கூட்டுச்சின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் புஸ்தகத்துல तो போட்டிருக்கு. प्रेरितों की किताब में लिखा गया था, ये जो सभा है वो घरों में शामिल होता था करके लिखा गया। Churches were gathering in the house. जो कलीसिया होती थी वो घरों के अंदर जो शामिल होते ஆனா थे। இன்னைக்கு நம்ம வீட்டை விட்டு சர்ச்சுக்கு போறோம்னு போயிட்டு இருக்கோம். लेकिन हम अभी क्या करते हैं, घर को छोड़कर जो है हम कलीसिया जा रहे करके हम जा रहे हैं। நான் சொல்றது ரொம்ப பொறுமையா, எந்த ஒரு அவசரமா ஜட்ஜ்மெண்டல் மென்டாலிட்டி இல்லாம பொறுமையா கேளுங்க. जो मैं कह रहा हूँ बहुत जल्द से जल्द जो है हमारा न्याय करने की मानसिकता से अब मत लो, धीरे से हम क्या बोलने की कोशिश कर रहे हैं आप समझे। அன்னைக்கு சபை எங்க கூடுச்சு? வீடுகளை கூடுச்சு. उन दिनों में कलीसिया सभा जो है कहाँ इकट्ठा होता था, वो घरों में होता था। உடனே சிலர் நினைப்பாங்க, तो तुरंत लोग सोचते हैं, அன்னைக்கெல்லாம் சின்ன சின்னமா கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. उन दिनों में छोटा छोटा जो थोड़े से लोग ही थे। பேதுருவோட ஒரு பிரசங்கத்திலே ஒரு டைம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. पतरस के एक प्रचार करते समय ही 3000 लोग जो है उनका उद्धार हो गया, இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா 5000 பேர் கிட்ட और ரட்சிக்கப்பட்டாங்க. दूसरे जगह में 5000 लोगों का उद्धार हुआ था। உடனே அங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய மெகா சர்ச் ஃபார்ம் பண்ணிடல. तो वहां पे तुरंत सारे लोग मिलकर जो है एक बड़ा जबरदस्त चर्च उन्होंने नहीं बनाया, பேதுரு உடனே மெகா சர்ச் பாஸ்டர் ஆயிடல. और पतरस जो है तुरंत जो है मेगा चर्च के पास्टर नहीं बन गए। ஆயிரக்கணக்குல ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஒரு சின்ன கூட்டமா வீடுகளை தான் கூட்டிட்டு இருந்தாங்க. हजारों के हिसाब में जो है लोगों का उद्धार हुआ था, लेकिन फिर भी वो लोग छोटे छोटे झुंड बनकर घरों में ही वो लोग इकट्ठा होते थे प्रार्थना के लिए। சர்ச் கட்ட முடியாதுன்னு நிறைய முடியல போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. बहुत सारे लोग ये सोचते शायद वो जो है चर्च नहीं बना पाए, ऐसा करके அப்படிலாம் सोचते हैं। கிடையாது. नहीं, ऐसी बात नहीं है। சர்ச் கட்ட முடியாத சூழ்நிலையோ, चर्च नहीं बना पाए, उनको उनको ऐसा था, उनको ऐसा नहीं, சூழ்நிலையோ, சிச்சுவேஷன் जो है परिस्थिति ऐसा नहीं था, அந்த மாதிரி கிடையாது. वो ऐसा परिस्थिति இல்ல नहीं था, அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்ல, சர்ச் கட்ட கெதி இல்ல அப்படின்னு கிடையாது. और उनके पास वो हैसियत नहीं थी, वैसा भी नहीं था। இயேசுவோ பவுலோ யாருமே கட்டடம் கட்டுறதுல கவனம் செலுத்தவே இல்ல. यीशु, पतरस जो है इमारत बनाने में ज्यादा ध्यान लगा ही नहीं। அவங்களால முடியாதுன்னு இல்ல, அவங்க அத கட்டடம் கட்டுறதுல கவனம் செலுத்தல. देखो वो नहीं कर पाए ऐसा नहीं है, लेकिन वो उस पे ध्यान नहीं लगाए, बनाने के लिए, इमारत बनाने के लिए ध्यान नहीं लगाए। இயேசுவால ஒரு கட்டடம் கட்டிட்டு போக முடியாது. क्या यीशु से एक इमारत बनाकर जा नहीं सकते थे? பவுல் ஒரு பெரிய கட்டடம் கட்ட முடியாது. क्या पौलुस एक इमारत बना नहीं सकते थे? சர்ச் ஹிஸ்டரி படிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 வருஷம் இவங்களுக்கு ஒரு பெரிய கட்டடமே கிடையாது. देखो कलीसिया का इतिहास अगर आप पढ़ोगे तो कम से कम 300 साल तक ऐसे कोई इमारत नहीं थी। எல்லாம் வீடுகளை தான் கூட்டிட்டு वो இருந்தாங்க. सारे जो लोग थे वो घरों में ही शामिल होते थे। ஏன்? क्यों? இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இல்லன்றது மாத்திரம் கிடையாது. क्योंकि इनके पास एक खास जगह नहीं था, इतना ही नहीं,
ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் கிடையாது. उनके लिए एक मंदिर यानी कि जहाँ पे प्रार्थना ग्रह होता है, वहाँ पे ऐसा नहीं था, उसके लिए नहीं। அந்த மாரி ஒரு இடம் இவங்களுக்காக வச்சுக்கல. उनके लिए ऐसा एक जगह उन्होंने नहीं रखा। அது மட்டும் இல்ல, இவங்க இன்னொரு ஸ்டெப் மேல போய் நாங்களே தேவாலயமா இருக்கிறோம். வி ஆர் उतना த டெம்பிள் அப்படின்னு சொன்னாங்க. उतना ही नहीं, वो एक कदम और बढ़कर जो है वो लोग ये कहने लगे, हम ही परमेश्वर के मंदिर है, पवित्र आत्मा के मंदिर है करके बोलने तक वो हद में चले गए। பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் தான் சபையை கட்ட சொன்னாரு. देखो पुराने करार में परमेश्वर ने खुद ही कहा है कि सभा को बनाओ करके, அதாவது டேபர்னக்கிள் கட்ட சொன்னாரு. यानी कि जो கூடாரம். है यानी कि टैबरनेकल बनाने के लिए उन्होंने कहा। அது வந்து ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர். और वो जो स्ट्रक्चर था वो थोड़े दिनों के लिए था। ஆனா அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா, தாவீது ஒரு ஆலயத்தை கட்டுறாரு. फिर थोड़ा दिन के बाद में ऐसा हुआ, दाऊद जो है एक जो है मंदिर बनाने में लगे। ஆண்டவர் ஒண்ணும் அவர்கிட்ட ஆலயத்தை கட்டுன்னு சொல்ல. देखो परमेश्वर ने उनके पास नहीं कहा कि मेरे लिए तो एक जो है एक सभा बना करके, एक इमारत बना करके, ஆலயம் கட்டுன்னு சொல்ல, டெம்பிள் கட்டுன்னு एक சொல்ல. मंदिर बना करके परमेश्वर ने दाऊद से नहीं कहा, ஆனா இவரே கட்டுறாரு. लेकिन ये खुद अपनी तरफ से ही बना रहे நானே थे। பெரிய வீட்ல இருக்கேன் मैं खुद ही इतने बड़े घर में रहता हूँ, அப்படின்னு சொல்லிட்டு இவரே கட்டுறாரு. तो ये सोचकर ये इमारत बनाने लगे। அதுக்கப்புறமா இயேசு வரும்போது, फिर उसके बाद यीशु आने के எத்தனையோ बाद, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு அப்புறம் இயேசு வரும்போது, फिर हजारों साल बाद जब यीशु आए, அவர் அந்த கட்டடத்தை பார்த்து சொல்றாரு, फिर वो मंदिर को देखकर कहने लगे, இதை இடிச்சு போடுங்க, 3 நாள்ல கட்டுவேன். इसे तोड़ डालो और 3 ही दिन में जो मैं इसे वापस से बनाकर उभार दूंगा। அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டெம்பிள் டிஸ்ட்ராக்ஷனை பத்தி ப்ராஃபஸி பண்றாரு. और वहां पे जो है टेम्पल डिस्ट्रैक्शन के बारे में वो भविष्यवाणी कर रहे थे। கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். जरा सोच कर देखिए, ஒரு கல்லு மேல இன்னொரு கல்லு இல்லாத அளவுக்கு இதெல்லாம் அழிஞ்சு போயிடும்டான்றாரு. एक पत्थर के ऊपर पत्थर भी नहीं रहेगा, ये सब नाश हो जाएगा करके वो भविष्यवाणी कर रहे हैं। ஏன்னா இயேசு வந்துட்ட பிறகு क्योंकि यीशु आने के बाद, இனி ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல எல்லாம் போய் ஆராதிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. तो इसके बाद जो है एक खास जगह में जाकर सब आराधना करने की जरूरत नहीं है करके यीशु कह रहे हैं। யோவான் 4ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. यूहन्ना का किताब 4था अध्याय अगर आप पढ़कर देखेंगे तो அங்க சமாரிய ஸ்திரியை குறித்து போட்டிருக்கு. यहाँ समारिय महिला है उसके बारे में लिखा गया है। அப்படியே இயேசு கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அந்த அம்மா இயேசு ஸ்பிரிச்சுவல்னு தெரிஞ்ச உடனே ஸ்பிரிச்சுவலான क्वेश्चन கேக்குறாங்க. तो ऐसी बातें करते-करते जो है ये जो महिला है ये सोचे कि यीशु बड़े ही आत्मिक है, तो ऐसी आत्मिक जो है प्रश्न वो पूछ रही थी। இயேசுவை பார்த்து கேக்குறாங்க, நாங்க சமாரியல் இங்க ஆராதிக்கிறோம், हुँ। யூதர்கள் அங்க ஆராதிக்கிறாங்க, எது கரெக்ட்? तो यीशु को पूछ रही थी, देखो हम समारी लोग हैं, हम यहाँ ये लोग यहाँ पे आराधना करते और वो जो यहूदी लोग हैं वो वहाँ आराधना करते। आप मुझे बताओ कि हम कहाँ आराधना करें? அதுக்கு இயேசு சொல்றாரு, तो यीशु वहाँ पे जवाब देते हैं, ஸ்திரியே, ஆண்டவர் வந்து ஆவியா இருக்கிறாரு, அவர் எங்கும் ஆராதிக்கிற ஒரு காலம் வருது. देखो उन्होंने जवाब ऐसा दिया, हे स्त्री, देखो परमेश्वर जो है वो एक आत्मा है और ऐसा एक समय आने वाला है कि तुम कहीं पर भी उनकी आराधना कर सकते हो அது வந்தும் இருக்குது அப்படின்றாரு. और वो आ भी गया है करके वो कह रहे हैं, எங்க வேணாலும் ஆராதிக்கலாம். कहीं पर भी आराधना कर நீ सकते हैं। ஆராதிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்துக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. देखो तुम्हें आराधना करने के लिए खास जगह जाने की कोई जरूरत नहीं நான் होगा। சொல்றத நல்லா கேட்கணும். तो जो मैं कह रहा हूँ उसे ध्यान से सुनना है आपको। நம்ம ஏதாவது கூடி ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவையில்லையா? हम सब इकट्ठा होके हम जो है आराधना करने के लिए क्या हमको कोई जगह नहीं होनी चाहिए क्या? சரி, ஒரு இடம் நம்ம எல்லாம் கூடுறதுக்கு ஒரு இடம் இருந்தா ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. तो हम सब इकट्ठा होके मिलके एक जगह में आराधना करने के लिए जगह हो तो ठीक है, அத சர்ச்சுன்னு சொல்லக்கூடாது. लेकिन उस इमारत को कलीसिया करके नाम नहीं ஏன்னா देना है। பைபிள்ல வந்து சபைன்னு சொல்றது வந்து ஜனங்களை தான் குறிக்குதே தவிர எந்த கட்டடத்தையும் குறிக்கல. क्योंकि बाइबल में अगर कलीसिया करके बोलते हैं तो कलीसिया के लोगों को ही दर्शाता है, कोई इमारत को नहीं दर्शाता है। அடுத்தது வந்து அது ஒரு பெரிய இடமா நிறைய பேர் கூடி ஆராதிக்கிற ஒரு மெகா சர்ச்சா கட்டடமா ஆக்கணும், அங்க எல்லாரும் ஒரே நேரத்துல கூடணும்ன்றது வந்து தப்பு. और उतना ही नहीं जो है बहुत बड़ा मेगा चर्च बनाना है और वहां पे सभी लोग इकट्ठा होकर प्रार्थना करना है, वो भी गलत है। சபை வந்து ஒரு பெரிய ஸ்தாபனமா இன்ஸ்டிடியூஷன் ஆகணும்ன்றது ஆண்டவருடைய விருப்பம் இல்ல. देखो जो सभा है कलीसिया एक बहुत बड़ा संस्था होना जो है परमेश्वर को इच्छा नहीं है। அது ஒரு சின்ன சின்னதா குடும்பம் போல இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு. परमेश्वर चाहते हैं कि वो
छोटा छोटा झुंड रहे और एक परिवार के जैसा रहे करके। சபை வந்து வீடுகள்ல கூடிட்டு இருந்துச்சு. देखो कलीसिया जो है वो घरों में इकट्ठा होते थे। யாரும் கட்டடம் கட்டுறத பத்தி இல்ல. ஒருத்தர் கட்டி எழுப்புதுல தான் இருந்தாங்க. कोई भी इमारतों को बनाने की जो है मानसिकता में नहीं थे, लेकिन एक दूसरे को उभारने की मानसिकता में लगे थे இன்னைக்கு सब। ஒரு பாஸ்டரோட பெரிய கோலே சொந்தமா ஒரு கட்டடத்தை கட்டணும். आज एक पास्टर का बहुत बड़ा लक्ष्य ये होता है कि उनका खुद का एक बहुत बड़ा कलीसिया बनाना ही उनका கட்டடம் கட்டணும். एक बहुत बड़ा इमारत बनाना ही उनका लक्ष्य रहता है। நான் சொல்றது புரியுங்களா? आपको समझ में आ रहा है? ஒரு இடத்த வாங்கணும். एक जगह लेना அது है, கட்டடம் கட்டணும். उसमें इमारत बनाना அது है। ஃபுல் ஆயிடுச்சுன்னா திருப்பி பக்கத்துல இடத்த வாங்க ஜெபம் अगर பண்ணணும். वो इमारत जो है पूरा भर जाता है, उसके बाद में जो है वापस से बाजू में भी एक जगह लेते हैं। ரைட் சைடுல வாங்கணும். वो राइट में लेना है, லெஃப்ட்ல வாங்கணும். लेफ्ट में लेना है, பேக்ல வாங்கணும். पीछे लेना है, ஃப்ரண்ட்ல வாங்கணும். सामने लेना है மேல கட்டணும். और ऊंचा उठाना है। அப்படியே கட்டிக்கிட்டே இருக்கணும். ऐसे ही ऊपर ऊपर बना बना के लोग बढ़ाते रहना है। ஜனங்களை அதிகமா ஆக்கணும். இடத்த கட்டிக்கிட்டு என்லார்ஜ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். लोगों को बहुत बड़ा लोग जो है झुंड बनाना है, उसके बाद में जगह नहीं है तो और बड़ा बड़ा जो है इमारत को बनाते रहना है। இப்ப ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கிற யாராவது என்ன பார்த்து अगर ये जो सुन रहा है, वो जो सुनने वाला इंसान है, अगर आप मुझे पूछते हो तो கடவுளுக்காக நல்லா பெருசா பண்ணா என்ன பாஸ்டர் தப்பு? परमेश्वर के लिए कुछ बड़ा कुछ करना है तो क्या गलत है पास्टर? அது கூட குறை கண்டுபிடிக்கிறீங்களா? क्या उसमें भी कुछ आप गलत चीजों को ढूंढ के निकाल रहे हो क्या? நல்லா கேட்டுங்க. ध्यान से सुने, என்ன பிரச்சனை நான் சொல்றேன் பாத்துங்க. क्या समस्या है करके मैं बताता हूँ। நீங்க பெரிய கட்டடம் வாங்கி கட்டுறதுல நம்மளுக்கு ஒண்ணும் பொறாமை இல்ல. आप बड़ा इमारत लेके अगर आप बनाते हो तो हमें उसमें कोई जलन नहीं है। ஒரு டைம்ல நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். एक समय था मैं भी वैसा ही सोचता था। ஸ்டேடியம் மாதிரி கட்டணும், பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி கட்டணும். बहुत बड़ा स्टेडियम जैसा बनाना है, बहुत बड़ा ऑडिटोरियम जैसा बनाना है। நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ये सब जो बातें मैं भी सोचता था நாள் पहले। போக போக தெரிஞ்சிச்சு அப்படி பண்ண ஆண்டவருக்கு விருப்பம் இல்லைன்னு दिन தெரிஞ்சிச்சு. बीतते बीतते मुझे पता चला ये सब करना जो है परमेश्वर को अच्छा नहीं है। ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் பாத்து. अब ये क्यों करके मैं आपको बताता हूँ। அப்படியே சபை வந்து அப்படியே பெரிய கூட்டம் ஒரு ஆராதனை வந்து போகணுன்றதுல ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. देखो सभा जो है बड़ा झुंड बनकर आए, बड़ा झुंड बनकर आए जाए और आराधना करे झुंड ஒரு बनकर இடத்துல एक ஒரே एक, இடத்துல एक ही जगह में मिलकर इकट्ठा हो कि ये सब करना परमेश्वर को पसंद नहीं है। பாருங்க ஒரு காரியத்தை சொல்றேன். देखो एक बात मैं बताता हूँ। முதல்ல நம்ம இன்னைக்கு எப்படி சபை நடத்திட்டு இருக்கோம்? सबसे पहली बात हम आज के तारीख में कैसा सभा चला रहे हैं। ஒரு நார்மல் ஒரு churches எடுத்துக்கோங்க. एक नॉर्मल कैरिस्मेटिक चर्च को ही ले लेते हैं। அப்புறமா கொஞ்சம் ட்ரெடிஷனல் சர்ச்சஸ் இருக்கு. फिर उसके बाद में जो है पारंपरिक जो है कलीसिया भी है, இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கோம். हम ले लेते हैं। இவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இருக்கும். इनका एक तौर तरीका होता है सभा चलाने का। ஒரு ஸ்டார்டிங் பிரேயர். एक शुरुआत की प्रार्थना, ட்ரெடிஷனல் சர்ச்ல ஒரு பாட்டு பாடுவாங்க. एक पारंपरिक कलीसिया में एक गीत गाएंगे, எல்லாம் எழுந்து நின்னு பாட்டு பாடுவோம். सब लोग मिलकर खड़े होकर गीत गाएंगे, அப்புறம் உட்காந்துங்க. फिर बैठ जाते हैं। அப்புறம் ஏதாவது ஒரு வசனம் வாசிக்க அது फिर மாதிரி उसके இருக்கும். बाद में जो है कोई ना कोई जाके एक वचन पढ़ेंगे, திருப்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து நின்னு ஒரு பாட்டு फिर பாடுவாங்க. थोड़ी देर के बाद वापस से सभी लोग उठेंगे, एक गीत गाएंगे, அப்புறமா திருப்பியும் உட்காந்துடணும். फिर वापस से वो बैठ जाएंगे। பாஸ்டர் வந்து கொஞ்ச நேரம் ஒரு 15-20 நிமிஷமோ அரை மணி நேரமோ ஒரு செய்தி கொடுப்பாரு. फिर उसके बाद में पास्टर आएंगे, 20-25 मिनट आधा घंटा जो है वो प्रचार करेंगे। ஒரு ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இருக்கும். तो एक जो है तौर तरीका होता है सभा चलाने का। அதை பண்ணி முடிச்சிடுவாங்க. तो ये सब जो है बोलकर खत्म करके समाप्त करेंगे। இதுல பாத்தீங்கன்னா நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்க அப்படியே உட்காந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. तो इसमें 100 लोग, हजारों लोग क्या करेंगे? चुपचाप से बैठे रहेंगे। சரி நினைப்பேன் இப்போ அமைதியா உட்காரம் வேற என்ன பண்ண சொல்றீங்க? तो कुछ लोग ये सोचेंगे अभी चुपचाप नहीं रहे, चुपचाप बैठे बिना हमको क्या करना चाहिए? நான் मुझे சொல்றேன் बताओ। தொடர்ந்து கேட்டே வாங்க. अब जो मैं कह रहा हूँ उसे लगातार आप सुनते आइए। இந்த மாதிரி கரிஸ்மேட்டிக் சர்ச்சஸ்க்கு வந்தீங்கன்னா तो अगर आप कैरिस्मेटिक कलीसिया में आओगे तो ஒருத்தர் வந்து ஸ்டார்டிங் பிரேயர் பண்ணுவாரு. एक जन जो है शुरुआत की प्रार्थना करेंगे, அதுக்கப்புறமா அப்படியே பாத்தீங்கன்னா குவாயர் டைம் டக் 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 டக்னு நடந்து வருவாங்க. तो उसके बाद में क्वायर टीम टक 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 करके आएगी அவங்க வந்து சூப்பரா பாட்டு பாடுவாங்க. और वो लोग बड़े आके बहुत खूबसूरत तौर से गीत गाएंगे। 4 ஃபாஸ்ட் சாங் 3 ஸ்லோ சாங். 4 फास्ट गीत, 3 स्लो गीत। ஃபர்ஸ்ட் 4 சாங்குக்கு ஷேக் யுவர் லெக்ஸ் எல்லாரும்
கைய கால அசைச்சு பயங்கரமா டான்ஸ் ஆடுற மாதிரி पहला பாட்டு. 4 गीत जो होगा शेक अलग यानी कि पैरों को, हाथों को हिला-हिला के जबरदस्त नाचने के लिए बोलेंगे அந்த மாதிரி இருக்கும் பாட்டெல்லாம். और गीत भी वैसा ही रहता அது है। ஃபாஸ்ட் சாங். वो फास्ट सॉन्ग है। அதுக்கப்புறமா மீதி 3 சாங் ஷேக் யுவர் லெக்ஸ்ல ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். फिर उसके बाद में जो है शेक अलग के बाद में अपने हाथों को उठाओ करके बोलेंगे। மீதி ஸ்லோ சாங் 3 சாங். उसके बाद जो है बचा हुआ 3 जो गीत है वो स्लो गीत, அப்புறம் அது முடிஞ்சிடும். फिर वो खत्म होता है। அப்புறமா அனௌன்ஸ்மென்ட் இருக்கும். उसके बाद में सूचना देते हैं, அப்புறம் பாஸ்டர் வருவாரு. फिर उसके पास 1 बनाएंगे, மணி நேரம் फिर பேசுவாரு. 1 घंटा वो बात करेंगे, காணிக்கை எடுத்து ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடும். दान दशमांश देने के बाद में प्रार्थना करेंगे, उसके समाप्त कर देंगे। அப்படிதான் நடந்துட்டு तो இருக்கு. ये तौर तरीका சோ चलाते हैं। இப்படி நடக்கிறதுல என்ன பிரச்சனை? तो इसमें क्या समस्या ऐसा चला है तो? பைபிள்ல பாத்தீங்கன்னா बाइबल में अगर आप देखते हो तो கிட்டத்தட்ட 33 வசனம் புதிய ஏற்பாட்டுல लगभग 33 वचन है नया करार में, ஒன் அனதரிங்க பத்தி போட்டிருக்கு. एक दूसरे के बारे में लिखा गया है, ஒருத்தருக்கு ஒருவர் एक दूसरों के लिए, அப்படின்னு ஒன் அனதரிங். एक दूसरों के लिए அந்த ஒன் अनदरன்ற வார்த்தை போட்டிருக்குது. और एक दूसरे के लिए जो वचन है वो बार-बार लिखा गया है। ஆனா அந்த சபை கூடுதல்ல ஒன் लेकिन அனதரிங் ஆதி திருச்சபையில இருந்திருக்கு. तो वहां पे जब सभा के लोग यानी कि कलीसिया जो है वो जगह में इकट्ठा होते थे तो एक दूसरे के बारे में लिखा गया है। ஆனா இன்னைக்கு சபையில ஒன் अनदरिங்கே கிடையாது. उस सभा में उन तीनों में होता था, लेकिन आजकल की सभा में एक दूसरों के लिए नहीं होता है। அது மட்டும் இல்ல, उतना ही नहीं, ஆதி திருச்சபையில ஆல் மெம்பர் பார்ட்டிசிபேஷன் வாஸ் த ஹால்மார்க் ஆஃப் த early church. तो ऐसा होता था आदि की कलीसिया में सारे लोग इकट्ठा होके भाग लेना ही जरूरी होता था। அது இக்கட்டா வருது இல்ல, மெயின் வந்து भाग பார்ட்டிசிபேஷன். भाग लेना वही, वो सब मिलकर आके और सभी लोग इसमें भाग लेना बहुत जरूरी होता So था। all member participation was very important. तो सारे मेंबर भाग लेना बहुत मुख्य रहता था। இப்போ நீங்க நிறைய சர்ச்ல எல்லாரும் எங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. तो आज के जमाने में बहुत सारे कलीसिया में सारे जो मेंबर्स जो चर्च में इमारत के अंदर रहते हैं तो वो लोग सब लोग क्या पार्टिसिपेट करते हैं, இ- भाग लेते हैं। 20 பேர் தான் பார்ட்டிசிபேட் ஃபங்க்ஷன் பண்ணிருப்பாங்க. देखो लगभग जो है 20 लोग ही वहां पे जो है भाग लिए होंगे மத்தவங்க எல்லாம் வந்து அப்படியே ஆன் வேடிக்கை பார்த்துட்டு और மெசேஜ் கேட்டு போயிட்டு और जो बाकी के जो विश्वासी लोग हैं वो आ करके मुंह देखेंगे, संदेश को सुनेंगे, ये सब देखेंगे, बाद में चुपचाप चले जाएंगे। அப்ப எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணோம். तो जो है सारे लोग जो है भाग लेना है। அப்போ உடனே சிலர் சொல்றாங்க, என் சர்ச்சில் 500 பேர் இருக்கிறாங்க, 1000 பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் எப்படி तो பார்ட்டிசிபேட் பண்ண तुरंत முடியும்? एक जन कहता है कि मेरे कलीसिया में 500 लोग है, मेरे कलीसिया में हजारों लोग हैं, तो सब लोग कैसे भाग लेंगे? இதுதான் நாங்க சொல்றோம். हाँ, यही मैं कहने की कोशिश कर रहा हूँ। இப்போ உன் சர்ச்சில் 1000 பேர் ஆயிட்டாங்கன்றதுனால பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க ஆல் மெம்பர் பார்ட்டிசிபேஷனே தூக்கி போட்டாச்சு. फिर ऐसा है, अगर तेरे कलीसिया में 500,000 लोग हैं, तो बाइबल में लिखा गया है कि सारे लोग एक दूसरे के लिए उभरना है या सारे मेंबर्स इसमें भाग लेना है। तो बाइबल में जो लिखा है, आपने उसको उठा के फेंक दिए। 1000 பேர் இருக்காங்கன்றதுக்காக இதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. अब हजारों लोग इसमें है करके ये जो बात लिखा गया है बाइबल में, उसको उठा के आपने फेंक दिए। ரெண்டாவது நம்மளுக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஆல் மெம்பர் பார்ட்டிசிபேஷன் ஒரு கம்ப்ளீட் கேயாஸ், ஒரு குழப்பமா இருக்கும்னு நினைக்கிறோம். और ऐसा दूसरा हम ये भी सोचते हैं अगर सारे लोग मिलकर भाग लेंगे तो बहुत ज्यादा गड़बड़ी मच जाएगी करके। பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெம்பர் பார்ட்டிசிபேஷன் பண்றதுக்கான ஒரு இடம் போல இன்னைக்கு இல்ல சபை. देखो सबसे पहली बात मैं बताना चाहूंगा, सारे लोग इकट्ठा होके भाग लेने के சபை வந்து जैसा அந்த ऐसा மாதிரி कोई இல்ல. जगह अभी नहीं है करके मैं कलीसिया कहना ऐसा उस हालत में नहीं है। ஒரு பெரிய இடத்துல 1000 பேர் கூடினாங்கன்னா எப்படி நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண अगर முடியும்? बहुत बड़े जगह में अगर 1000 लोग इकट्ठा होंगे तो कैसे सारे लोग भाग ले सकते? ஒரு சின்ன இடத்துல, एक ஒரு छोट வீட்ல एक छोटी सी जगह ஒரு में 20 एक பேர் घर 30 में பேர் கேதர் ஆனாங்கன்னா एक 20 लोग 30 लोग इकट्ठा होते हैं அப்ப இந்த ஆல் மெம்பர் பார்ட்டிசிபேஷனை அங்க வந்து செய்ய முடியும். तो यहाँ पे सारे लोग मिलकर भाग ले सकते हैं। ஒரு இடத்துல 1000 பேர் கூடினாங்கன்னா ஆல் மெம்பர் பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியாது. देखो एक जगह में हजारों लोग इकट्ठा होंगे तो सारे लोग मिलकर भाग नहीं ले सकते। அடுத்தது வந்து நம்மளுக்கு இந்த எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிற காரியத்தை எப்படி பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது. तो हमको दूसरी बात यह है कि सभी लोगों को भाग कैसे लेने के लिए रखे करके वो तरीका हमें नहीं पता, அதனால நம்ம பண்றதே இல்ல. इसीलिए हम नहीं करते हैं। ஆனா உட்கார்ந்து ஒரு மெசேஜை கேட்கறதுனால grow ஆக மாட்டாங்க ஜனங்க. लेकिन एक जगह में कोई भी जो है बैठ के इस संदेश को सुनेंगे तो उनकी बढ़ोतरी नहीं हो सकती। பார்ட்டிசிபேட் பண்ணதான் ஜனங்க grow ஆவாங்க. भाग लेंगे तभी जो है लोग बढ़ेंगे। நான் சொல்றது உங்களுக்கு आपको புரியுதா? समझ में आ रहा है हम क्या कह रहे हैं? சும்மா உட்கார்ந்து அடே
வேடிக்கை பார்க்குற மாரி, சினிமா பார்க்குற மாரி வந்து பிரசங்கியார பார்த்துட்டு போறதுனால க்ரோ ஆக மாட்டாங்க. ऐसे चुपचाप बैठ के जैसा पिक्चर देखते हैं वैसा के जो सभा में आके ऐसे ही प्रचारक को सुन के ऐसे ही बैठकर देखकर उनका सुनकर चले जाएंगे तो फिर बढ़ोतरी नहीं होगी। இப்படி பார்க்கறதுனால அவங்க வந்து க்ரோ ஆக மாட்டாங்க. ऐसे देखने की वजह से लोग नहीं बढ़ेंगे। பார்ட்டிசிபேட் பண்றதுனால தான் க்ரோ ஆவாங்க. वो लोग भाग लेंगे तभी उनकी बढ़ोतरी होगी। சோ இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. तो इन सारी बातों को आप सोच कर देखें। இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து கட்டடம்னு ஒண்ணு உருவாக்கி, இத வந்து டெம்பிள் அப்படின்ற கான்செப்டே உடைச்சிட்டாரு. देखो आज जो है परमेश्वर एक इमारत में इकट्ठा होना ये सारा जो तौर तरीका उन्होंने तोड़ चुके हैं। அத டெம்பிள்னு சொல்றத உடைச்சிட்டாரு. वो उससे उस इमारत को कलीसिया जो बोल रहे उस जो तौर तरीके को परमेश्वर ने तोड़ दिया है। திருப்பியும் சொல்றேன், ஒரு கட்டடத்தை கட்டி அத டெம்பிள்னு சொல்ற மெத்தட உடைச்சிட்டாரு. मैं वापस से दोहराता हूँ, एक इमारत को बनाए वो इमारत को ये मंदिर है बोल रहे ना, उस तौर तरीका को परमेश्वर ने उस मंदिर को उन्होंने तोड़ दिया है। இன்னைக்கு எந்த கட்டடமும் டெம்பிள் கிடையாது, சர்ச் கிடையாது. आज जो है कोई भी इमारत मंदिर नहीं है या चर्च नहीं இன்னைக்கு है। ஒரு சர்ச்ச எல்லாரும் கண்ண மூடி கற்பனை பண்ணி பாருங்கன்னா, அப்படியே ஒரு கோபுரம் மாதிரி இருக்கிற ஒரு இடமும், ஒரு கிராஸும் தான் ஜனங்களுக்கு ஞாபகம் வரும். अगर आज हम किसी को कहेंगे आप अपनी आंखों बंद करो, आंखें बंद करने के बाद में कल्पना करो कलीसिया के बारे में, तो वो लोग ऐसा कल्पना करेंगे घर है, घर के जैसा है, उसमें एक क्रॉस है, उसको ही वो लोग दर्शन में मतलब देखते हैं, कल्पना करते हैं। சபைன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஜனங்கள தான் குறிக்கிறாரு. कलीसिया अगर बोलते हैं तो परमेश्वर लोगों को ही दर्शा रहे हैं। சோ சபையில வந்து ஒன் அனதர் இங்க இருக்கணும். तो कलीसिया में एक दूसरों के लिए होना ஒன் चाहिए। அனதர் இங்க இருக்கணும்னா சின்னதா இருக்கணும். अगर एक दूसरों के लिए अगर रहना है तो वो छोटा होना चाहिए झुंड। ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஸ்தாபனமா ஆக்கணும் சபை, அது இல்ல. देखो ஆண்டவர் சபை வந்து ஒரு குடும்பம் போல இருக்கணும்னு தான் விரும்புறாரு. देखो परमेश्वर एक संस्था की तरह नहीं होना चाहिए कलीसिया, बल्कि जो है एक परिवार के जैसा होना चाहिए करके कह रहे हैं। சோ இந்த செஷன் இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த செஷன்ல சந்திப்போம். கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுட்டு போவோம். तो इस सेशन में यहाँ से समाप्त करता हूँ। अगले सेशन में मैं और जो है कंटिन्यू करूंगा। ऐसे ही हम थोड़ा थोड़ा जो है हम सुनते रहेंगे कलीसिया के बारे में। God bless you. परमेश्वर आपको आशीष दे।